வணக்கம். இன்னைக்கு ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுடைய வீக்லி ஃபோர்காஸ்ட் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே பெல் ஐக்கான கிளிக் பண்ணீங்க. அப்பதான் நாங்க வீடியோஸ் போட்டோனே நோட்டிஃபிகேஷன் வரும். டிஸ்கிரிப்ஷன்ல எங்களுடைய டெலகிராம் லிங்க் இருக்கும். ஜாயின் பண்றவங்க பண்ணிக்கங்க. தென் சார்ட்ல எங்களுடைய நம்பர் இருக்கும். ஏதாவது டெக்னிக்கல் டவுட்ஸ் இருந்தால் எங்ககிட்ட கால் பண்ணி கேட்கலாம். ஸோ இந்த வீக்கான நியூஸஸ் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீக் ஃபுல்லாவே 5 நாளுமே நமக்கு வந்து யுஎஸ் உடைய நியூஸஸ் இருக்கு. மண்டே மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஐஎஸ்எம் மேனுஃபேக்சரிங் சர்வீஸ் பிஎம்ஐ இருக்கு. ஸோ இது ஒரு நல்ல இம்பேக்ட் கொடுக்கும். தென் செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா, ஜாப் ஓப்பனிங் இருக்கு. இந்த ஜாப் ஓப்பனிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரீசன் நமக்கு வந்து வெள்ளிக்கிழமை இருக்கக்கூடிய நான் ஃபார்ம் பேரோல் அதை சார்ந்தே இது எல்லாமே அடங்கும். ஐஎஸ்எம் மேனுஃபேக்சரிங் சர்வீஸ் பிஎம்ஐ ஜாப் ஓப்பனிங் இது எல்லாமே நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நான் ஃபார்ம் பேரோலுக்கு ரிலேட்டபிளாக நடக்கும். அடுத்த வாரம் வரக்கூடிய அடுத்த புதன்கிழமை அன்னைக்கு நமக்கு வந்து ஃபெட்டோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு. ஸோ இந்த நான் ஃபார்ம் பேரோலை வச்சு அடுத்த வாரம் வரக்கூடிய ஃபெட், அதாவது இந்த வீக்ல கம்மிங் வீக்ல அதுக்கு அடுத்த வீக்ல இருக்கக்கூடிய ஜூன் 12 அப்படிங்கிறத நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு. சேஞ்சஸ் இருக்க போகிறதில்ல. பட் முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் வரும். நாங்கள் இந்த ஃபெட்டில் குறைக்கலனாலும் அடுத்த ஃபெட்டுக்கு நாங்கள் இப்போ எப்படி இன்னைக்கு என்ன கண்டிஷனில் இருக்கிறோம், ஸோ நாங்கள் வந்து ஃபெட்டை குறைக்க போகிறோமா இல்லையா, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க போகிறோமா இல்லையாங்கிறத பற்றி ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஸோ அதனால இந்த நான் ஃபார்ம் பேரோலும் அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸ் வியாழக்கிழமை பொறுத்த வரைக்கும் அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு. அன்எம்ப்ளாய்மெண்ட் நம்ம பொதுவாகவே பெரிய நியூஸாக எடுத்துக்க போகிறதில்ல. பட் இது வந்து இந்த நான் ஃபார்ம் பேரோலுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான கண்டென்ட்டாக இருக்கும். ஸோ அப்படி எப்படி பார்த்தாலும் நமக்கு யுஎஸ் ரிலேட்டட் நியூஸஸில் பார்த்தீங்க அப்படின்னா, மெயினாக வந்து திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன், அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை. வியாழக்கிழமையும் நம்ம எடுத்துக்கணும். பட் வெள்ளிக்கிழமை இந்த 4 நாளும் ரொம்ப ஹை இம்பேக்டட் நியூஸஸாக இருக்கும். 12ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு, இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் மார்க்கெட்டில் நடக்க சான்சஸ் இருக்கு. கம்மிங் வீக்கில் நெக்ஸ்ட் வீக் அதுக்கான ஒரு ஒரு முக்கியமான இம்பேக்ட் வந்து நமக்கு நான் ஃபார்ம் பேரோலில் என்ன மாதிரி டைரக்ஷனில் மார்க்கெட் மூவ் ஆகுதோ அதுக்கு எதிராக ப்ரைஸ் வந்து போய் ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸில் வந்து மீட் பண்ணுறான் அப்படின்ட்டோம்னா அது ஃபெட்டுக்கு பாசிட்டிவாக நெகட்டிவாங்கிறத நம்ம ஈஸியாக கணிச்சிடலாம். அதனால இந்த வீக் வந்து மார்க்கெட் ஃபுல்லாகவே ஈவினிங் நியூஸஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இதோடைய சார்ட் அப்படிங்கிறது வந்து இந்த நியூஸஸ்க்கான சார்ட் நம்ம டெலகிராமில் நாளைக்கு மார்னிங் போஸ்ட் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் டிஎக்ஸ் உடைய நியூஸஸ் பார்த்தலாம். ஸோ டிஎக்ஸ்ஒய் பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் வந்து அப்சைட் ட்ரெண்ட் தாங்க, மார்க்கெட் டவுன் சைட் ட்ரெண்ட் கிடையாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து போயிட்டு இப்போ கரெக்ஷனில் நின்றுட்டு இருக்கான். ஸோ இங்கேருந்து மார்க்கெட் வந்து இப்போ வந்து சப்போர்ட் எடுத்து மேலே போகணும். மார்க்கெட் வந்து டீப் கரெக்ட் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு கீழே திருப்பி ப்ரைஸ் வந்து மேலே போகுமா அப்படின்னு பார்த்தோம்னா, நடுவில் நமக்கு ஒரு சேனல் வந்து மார்க்கெட்டில் ஹோல்ட் ஆகி நின்றுட்டு இருக்கு. ஸோ சேனல் அப்படிங்கும்போது இந்த சேனல் ரொம்ப இம்பார்ட்டண்டான சேனல், இது ரொம்ப முக்கியமான சப்போர்ட். ஸோ இந்த சப்போர்ட்டை மீறி போனால் ப்ரைஸ் வந்து உடைக்கலாம். பட் ஆனால் க்ளோஸ் பண்ணக்கூடாது. ஸோ இப்படி லைட்டாக அப்படி உடைத்தால் கூட, இந்த லோ பிரேக் ஆனால் கூட நமக்கு இங்கே சப்போர்ட் கிடைத்தால் மேலே போகிறதுக்கான பாசிபிள் தான் ரொம்ப ரொம்ப ஹையராக இருக்கும். ஸோ நம்ம வந்து பை ட்ரெண்டில் தான் இருக்கோம். ரொம்ப ரொம்ப குட்டியாக இங்கே நடந்துட்டு இருக்கிற ஒரு கரெக்ஷன் செல்குள்ளே இப்போ மாட்டியிருக்கோம். இங்கேருந்து மார்க்கெட் இப்போ மேலே போக முடியல. அதனால தான் மார்க்கெட் இங்கே சப்ஸ்டைன் ஆகி நின்றுட்டு இருக்கு. எப்போ நமக்கு ஒரு நல்ல பிரேக் நடக்குதோ, ஸோ இந்த லோக்கு கீழே இப்போ ப்ரைஸ் வந்து பிரேக் ஆகுது. இப்போ ஒரு 4 ஹவர் எடுத்துக்குவோம். இங்கேருந்து ஒரு ப்ரைஸ் இந்த சேனல்லேருந்து கீழே இதுக்கு கீழே பிரேக் ஆகுது. 104க்கு கீழே போய் க்ளோஸ் பண்ணிட்டு மார்க்கெட் மேலே வந்தால் நமக்கு இந்த டாப் 105ங்கிறதே நமக்கான டேர்னிங் பாயிண்டாக மார்க்கெட்டில் இப்போ அமையும். இல்லை, இந்த இடத்துலேருந்தே இப்போ மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கிறான். ஸோ இந்த டாப்பை பிரேக் பண்ணால் கூட மார்க்கெட் பை ட்ரெண்ட் கிடையாது. மேலே இருக்கக்கூடிய 105.7 அப்படிங்கிற அந்த லெவலுக்கு மேலே பாஸ் பண்ணாதான் மார்க்கெட் ட்ரெண்டிங் அப்சைட் ஆகும். இல்லைன்னா திருப்பி ப்ரைஸ் கீழே வரும். இதே ப்ரைஸ் வந்து ஒரு வேளை நல்ல ஒரு ஸ்ட்ராங் க்ளோஸ் இதுக்கு கீழே ரிஜெக்ஷன் ஆனாலும் நமக்கு ஒரு நல்ல நியூஸ் தான் மார்க்கெட் பை ஆகிறதுக்கு. பட் 103.85க்கு கீழே மார்க்கெட் பிரேக் பண்ணி நின்றுட்டான் அப்படின்னா, நெக்ஸ்ட் சப்போர்ட்டாக நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா 103க்கு பக்கமாக வந்துடுவான். வந்து அங்கே சப்போர்ட் எடுக்க மார்க்கெட் ஹோல்ட் ஆகிடும்.
ஸோ உடைந்தாலே இந்த இவ்வளவு நாள் நடந்துட்டு இருக்கிற இந்த இயர் உடைய பிகினிங்ல ஸ்டார்ட் ஆச்சு. ஜான்வரியில வந்து ஸ்டார்ட் ஆன இந்த ட்ரெண்ட், இருந்து ஸ்டார்ட் ஆன ட்ரெண்டு இங்க பிரேக் ஆகும்போது கிட்டத்தட்ட ஹாஃப் அவே நம்ம வந்து இப்போ 6th மந்த் வந்துட்டோம். ஸோ ஒரு 5 மந்த்ஸா கம்ப்ளீட்டடா ஒரு சேனலுடைய ப்ராசஸ்ல நடந்துட்டு இருந்த மார்க்கெட் இப்போ ஹோல்ட் ஆயிட்டு இருக்கு. இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு மேலே ஏறிட்டு இருக்கும்போது ஒரு கரெக்ஷன் முடியறதுக்கான ஒரு சேனல் போட்டிருந்தோம். ஸோ அதே சேனல் நீங்க இங்கேயும் வச்சுக்கலாம் பிரைஸ்ல. ஸோ இப்போதைக்கு இப்படி வச்சுக்கலாம். பட் இது ஒரு ப்ராப்பரானது கிடையாது. ஓகே, இப்படி வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஒரு சேனலுக்குள்ள தான் ப்ரைஸ் இருக்கு. பட் நம்ம இதை வேணாம், இங்கேருந்து பிரேக் அவுட் ஆகும்போது நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இந்த டாப்ஸே இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 4 ஹவரில் பிரேக் ஆகிடுக்கும். இந்த லைன்ஸ் வந்து பிரேக் ஆகிட்டு ட்ரெண்டிங் ஆக முடியல. ஸோ இது வந்து ஒரு சப்ளை ஏரியா, கீழே இருக்கிறது ஒரு டிமாண்ட் ஏரியா. ஸோ இந்த சப்ளைக்கும் டிமாண்டுக்கும் மார்க்கெட் இப்போ வந்து மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்கு. ஸோ கிளியராக இந்த இதாவது இது வந்து ஒரு ட்ரெண்டிங் சப்ளை ஆர் ட்ரெண்டிங் ஆகக்கூடிய டிமாண்ட் கிடையாது. ஒரு ஸ்விங்கில் வரக்கூடிய ஒரு டாப் சப்ளையும் டிமாண்டும் இங்கே மாட்டிட்டு இருக்கு. ஸோ அதுக்குள்ள ப்ரைஸ் இப்போ மாட்டி திருப்பி திருப்பி கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ கிளியராக இந்த ஜோனை விட்டு வெளியில் போகணும். இந்த மேலே இருக்கிற ஜோனையும் கீழே இருக்கிற ஜோனையும் விட்டு வெளியில் போனால் தான் நெக்ஸ்ட் கிடைக்கக்கூடிய ஒரு ஃபேஸ் அப்படிங்கிறது வந்து அது ட்ராப் ஆனாலும் சரி, அது மேலே போனாலும் சரி, கீழே இறங்கினாலும் சரி, மேலே போனாலும் சரி, நமக்கு ஒரு ட்ரெண்டிங் ஃபேஸாக அமையும். ஸோ இந்த வீக் பொறுத்த வரைக்கும் எல்லா மார்க்கெட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக ஒரு ரேஞ்ச் ஃபேஸில் தான் இருக்குது. ஏதாவது ஒன்று உடைத்து காட்டணும் அல்லது ரிஜெக்ஷன் பண்ணி காட்டினால் நெக்ஸ்ட் மூமெண்ட்டை ஒரு ட்ரெண்டிங் மூமெண்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா அப்கமிங் நியூஸஸ் அந்த அளவு ஹையாக மார்க்கெட்டில் இருக்கிறனால, மெயினாக நான் ஃபார்ம் பேரோல் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு, அதுக்கப்புறம் இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்கு. இங்கேருந்து ஒரு 10 நாளுக்குள்ள நமக்கு இந்த நியூஸஸ் வரும் பொழுது மார்க்கெட் நல்ல ட்ரெண்டிங் ஃபேஸ் போயே ஆகணும். ஸோ இப்போ இந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு இன்ஸ்டிடியூஷனுடைய ஆர்டர் போட்டிருக்கிற இடமாக இருக்கலாம். ஸோ டிஎக்ஸ்ஒய் பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அப்சைட் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஹையராக இருக்கும். சப்போர்ட் பிரேக் ஆனால் தான் நம்ம செல்குள்ளே போக ட்ரை பண்ணணும். நெக்ஸ்ட் ஹீரோ யூஎஸ்டி. ஸோ ஹீரோ யூஎஸ்டி பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த பர்டிகுலர் ரேஞ்சுக்குள்ளே இப்போ இருக்குது. அதாவது இந்த டாப் அண்ட் பாட்டத்துக்குள்ள ஒரு ட்ரெண்டிங் பைக் கொண்டு போயிட்டு இருக்கான். அதாவது இது வந்து ஒரு பெரிய ட்ரெண்டுன்னு சொல்லக்கூடாது. ட்ரெண்டு பொறுத்த வரைக்கும் ட்ரெண்டு வந்து செல் ட்ரெண்ட். ஓகேங்களா, ட்ரெண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிளியராக வரைஞ்சி காட்டுறேன். இதை வந்து மைண்டில் வச்சுக்கலாம். ஸோ ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் இங்கேருந்து கீழே வந்துட்டு மேலே போயிட்டு கீழே வந்துடுச்சு. இப்போ இதுக்குள்ள இது வந்து நமக்கு என்ன ட்ரெண்டு, இது வந்து நமக்கு டவுன் ட்ரெண்ட். ஸோ டவுன் ட்ரெண்டில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இன்சைட் மார்க்கெட்டில் நடக்கக்கூடிய ஒரு கரெக்ஷன் பை. ஸோ இந்த கரெக்ஷன் பை எங்கே எண்ட் ஆகும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கணும். ஸோ ப்ரைஸ் வந்து ட்ரெண்டு வந்து இதில் செல்லில் இருக்குது டே பொறுத்த வரைக்கும். இந்த இடத்துல நமக்கு நடக்கிறது வந்து கரெக்ஷன் பை. ஸோ ஹீரோ யூஎஸ்டி வந்து ஒரு பெரிய பை ஆயிடுமா அப்படின்னு கணக்கு போட வேண்டாம். இதே நம்ம வந்து ஒரு 4 ஹவர்க்குள்ளே போகிறோம் அல்லது ஒரு அதை விட ஷார்ட் ஃப்ரேம்லையும் பார்க்கலாம். 4 ஹவர் பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாப், ஓகேங்களா, இந்த டாப் அண்ட் பாட்டம் தான் நமக்கு இருக்குது. ஸோ இன்டர்னலாக நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் பையில் போயிட்டுருக்கான். ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்கமிங் மார்க்கெட்டில், இங்கேருந்து ஒரு ஃபால் ஆகலாமா அப்படின்னா தாராளமாக ஃபால் ஆகலாம். இப்படி இருக்குது ப்ரைஸ். ஸோ இந்த டாப்ஸ் பாட்டமும் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பான்ஷன் இருக்குது. ஸோ இப்போ ப்ரைஸ் இங்கே வந்து ஃப்ரைடே மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஒரு ரெட் கேண்டில் இங்கே போட்டிருப்பான். ஸோ ப்ரைஸ் வந்து இப்போ திருப்பி ஏறிட்டு இப்படி இறங்குது அப்படின்னா இந்த பாட்டம் வந்து இப்போ ப்ரைஸ் வந்து இந்த பாட்டமில் வந்து நின்றுக்கும். நெக்ஸ்ட் இந்த சப்போர்ட் உடைக்கும் போது தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு கரெக்ஷன் செல்குள்ளே போவான். அல்லது ப்ரைஸ் மேலே பிரேக் பண்ணுறான், இந்த ஹைக்கு மேலே பிரேக் பண்ணிட்டாலும் இம்மிடியட்டாக நமக்கு வந்து ஒரு செல்லிங் பாயிண்ட் மார்க்கெட்டில் கிரியேட் ஆகும். ஸோ எப்படி பார்த்தாலும் ஹீரோ யூஎஸ்டி ஒரு முறை மேலே போயிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே இறங்குறது ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இந்த வாரம் வியாழக்கிழமை நமக்கு வந்து இசிபி இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது. ஓகேங்களா, யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்கோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது, கேடோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது, செஃபோடைய இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்குது, அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவோட ஜிடிபி இருக்குது. இந்த மாதிரி நிறைய நியூஸஸ் இந்த வீக் ஃபுல்லாகவே இருக்கிறதுனால
நம்ம எல்லா மார்க்கெட்லயுமே இம்பாக்ட்ஸ் கிரியேட் பண்ணும். ஸோ ஒரு டே ஃப்ரேம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னம்னா, இந்த மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சைட் வேல இருக்கும். லாஸ்ட் வீக் நம்ம சொல்லியிருப்போம். இங்கேருந்து ஒவ்வொரு முறையும் இறங்கி, இறங்கி ஏறுச்சு. அதில இறங்குறதும்போது ஏறுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட இந்த இடத்துல ஒரு ரேஞ்ச், இந்த இடத்துல ஒரு ரேஞ்ச், இந்த இடத்துல ஒரு ரேஞ்ச். ஸோ இது உடைச்சு மேல போயிடுக்கு, உடைச்சு மேல போயிடுக்கு. இதுவுமே ஒரு பெரிய ரேஞ்சஸாக இப்ப மாறிடுச்சு. இத விட ரொம்ப பெரிய ரேஞ்சா இருக்கு. இதுவும் ஒரு முறை உடைச்சு மேல போச்சு அப்படின்னா, செல் ட்ரை பண்ணும். ஸோ வேரெவர் ஈரோ யுஎஸ்டில நமக்கு செல் சான்ஸஸ் கிடைக்குதோ, நம்ம செல் போலாம். ஏன்னா இந்த செல் எடுத்தோம்னா, நமக்கு ஒரு பெரிய ஃபால் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதனால முடிந்த அளவு செல்ல ட்ரை பண்ணுங்க. பைய ஒமிட் பண்ணிக்கங்க. பை எடுத்தால் ஒரு ஸ்டாப் லாஸ ரொம்ப டைட்டா வச்சுக்கங்க. ஒரு பெரிய ட்ரெண்டிங் பைக்கு போகாது. ஏன்னா டே ஃப்ரேம் பொறுத்தவரைக்கும் நான் ட்ரெண்டிங்க வரைஞ்சு காட்டியிருக்கேன். ஸோ எங்க நமக்கு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் கிடைச்சாலும், கீழ இருக்கிற சப்போர்ட் வரைக்கும் மார்க்கெட் ஃபால் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பவுண்ட் யுஎஸ்டி. பவுண்ட் யுஎஸ்டிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, பிரைஸ் வந்து இப்ப இந்த இந்த பர்ட்டிகுலர் ஏரியாக்குள்ள இப்ப மார்க்கெட் இதுவுமே ஒரு செல் ட்ரெண்ட் தான் வந்துட்டான். ஸோ ஸ்டக் ஆயிருக்கான். ஸோ இப்ப டாப் ரெசிஸ்டன்ஸ்ட்ட பிரைஸ் நின்னுட்டு இருக்கான். இப்போ நம்ம ஒரு 4 ஹவர் ஃப்ரேம்ல போய் பார்த்தோம்னா, ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல இந்த பாட்டம் பிரேக் ஆகணும். இந்த பாட்டம் பிரேக் ஆனாலே மார்க்கெட் கீழ இறங்குறதுக்கான ஹை ப்ராபபிலிட்டி இருக்கு. இப்ப இந்த சப்போர்ட்ல இருந்து மார்க்கெட் இப்ப மேல போயிட்டு இருக்கு. அவ்ளோ கிளியரான சப்போர்ட் கிடையாது. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கருந்து சப்போர்ட் எடுத்த மார்க்கெட் இப்படி மேல போயிட்டு இப்படி போயிட்டு இருக்கான். ஸோ கிட்டத்தட்ட இது நமக்கு ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷனுக்கு வர சான்சஸ் அதிகமாக இருக்கு. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு ஷோல்டர், ஒரு ஹெட் அண்ட் ஒரு ஷோல்டர் ஆகுறதுக்கான ஹை ப்ராபபிலிட்டி இப்ப இந்த மார்க்கெட்ல இருக்கு. ஸோ நமக்கு இப்படி நம்ம வந்து ஒரு நெக்லைன்ஸ் போடுறத விட, நம்ம வந்து ஸ்ட்ரெய்ட்டா வச்சுக்கலாம். இந்த பாட்டம் பிரேக் ஆகணும். பிரேக் ஆனால் கூட பிரேக்கிங் எப்படி இருக்கணும்னா, கீழ வரைக்கும் வரணும். இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வரணும். வந்ததுக்கப்புறம் நமக்கு கரெக்ஷன் எங்க கிடைத்தாலும் செல் ட்ரை பண்ணலாம். இப்ப இந்த இடம் நம்ம செல் ட்ரை பண்ணலாமான்னா, தாராளமாக செல் ட்ரை பண்ணலாம். இது என்ன சொல்ல வருது? ஈரோ யுஎஸ்டி மேல போனோனே செல் ஆகுற மாரி தான் தெரியுது. பவுண்ட் யுஎஸ்டியும் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் பேட்டர்ன் போட்டு ரெடியா இருக்கு. இந்த வீக் பொறுத்தவரைக்கும் பவுண்டோடைய நியூஸ் ரொம்ப பெரிய நியூஸஸ் இல்ல. அப்ப பவுண்டுக்கு வந்து ஒரு பெரிய கெயின் அப்படிங்கிறத விட, யுஎஸ் உடைய நியூஸ்க்கு மட்டுமே பெரிய லெவல்ல எஃபெக்டிவா இந்த பவுண்ட் யுஎஸ்டி வேலை செய்யும். ஸோ பிரைஸ் மேல போகாம, இன்னும் கூட கொஞ்சம் மேல போனால் கூட, ரைட் ஷோல்டர் கொஞ்சம் மேல போய் இந்த ஹெட்ட தாண்டாமல் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து பிரைஸ் கீழ வந்தா, தாராளமாக நம்ம செல் ட்ரை பண்ணலாம். ஸோ வேரெவர் செல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ, நீங்க செல் ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஆஸ்திரேலியா யுஎஸ்டி. ஸோ ஆஸ்திரேலியா யுஎஸ்டி பொறுத்தவரைக்கும் ஒரு டே ஃப்ரேம்ல பார்த்தோம்னா, ஒரு ரெசிஸ்டன்ஸ மார்க்கெட் வந்து எடுத்துட்டு, இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு ட்ரையாங்கிள் கீழ பார்த்தீங்கன்னா, ஒரு டபுள் பாட்டம் மாரியே தெரியும். பட் ஆனா அது பெருசா டபுள் பாட்டம் வேலை செய்யாது. இத நம்ம இந்த கோணத்துல பார்க்கலாம். பிரைஸ் பாருங்க. இந்த மல்டி சப்போர்ட் அப்படியே போட்டீங்கன்னா, ஒரு ட்ரையாங்கிள் ஃபேஸ்ல வந்துரும். ஸோ பிரைஸ் வந்து கொஞ்சம் மேல போனாலும் அத பத்தி நம்ம கவலை பண்ண வேணாம். பிரேக் அவுட் எடுத்துக்க வேண்டாம். ஸோ இந்த டாப்புக்கு மேல போகாம, பிரைஸ் கீழ வந்து பிரேக் அவுட் ஆனால், இந்த மார்க்கெட் இந்த ஒரு ட்ரெண்டிங்ல இருந்து முடிஞ்சு, பிரைஸ் வந்து இப்ப கீழ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். கீழ இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட் லெவல் வரைக்கும் நமக்கு பிரைஸ் இறங்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. எப்படி பார்த்தாலும் 0.6500 வரைக்கும் இறங்க வாய்ப்புகள் இருக்கும். இப்போ 150 பாயிண்ட்ஸ் மேல இருக்கும். ஸோ மேல நம்ம இந்த இடத்துல ஒரு ரிஸ்க் எடுத்து செல் எடுத்தோம்னா, இதோடைய ட்ரையல் பண்ணோம் அப்படின்னோம்னா, ஒரு பெரிய ட்ராப் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஓகேங்களா? ஆஸ்திரேலியா யுஎஸ்டிய பொறுத்தவரைக்குமே இந்த ட்ரையாங்கிள் பிரேக் ஆகணும். கிளியர் பிரேக் வரும்பொழுது தான் நம்ப உள்ள போகணும். அதுவரைக்கும் வெயிட் பண்ணணும். அவசரப்படக்கூடாது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ்க்குள்ள இப்போ பிரைஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ டச் பண்ணி பிரைஸ் வந்து நின்னுட்டு இருக்கு. ஸோ இது ஆல்மோஸ்ட் ஒரு முறை மார்க்கெட் பஞ்ச் பண்ணியிருந்தாலும் மேல ஒரு ஹை பிரேக் பண்ணியிருந்தாலும், ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழ இருக்கக்கூடிய இந்த டீப் சப்போர்ட் வரைக்கும் பிரைஸஸ் இறங்கவும் வாய்ப்பு இருக்கு. அல்லது இது வரைக்குமாவது இறங்கும். அததான் நம்ம அந்த சின்ன ஃப்ரேம்ல பார்த்தோம். 0.6500 வரைக்கும். இங்க வரைக்கும் மார்க்கெட் வந்துட்டு தான் மேல போகணும். இல்லைன்னா பிரைஸ் உடைச்சு கீழ வரதான் வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் நியூசிலாந்து யுஎஸ்டி. ஸோ நியூசிலாந்து யுஎஸ்டிய பொறுத்தவரைக்கும் ஒரு டே ஃப்ரேம்ல பார்த்தீங்கன்னா, இந்த சேனல் பிரேக் ஆயிடுச்சு. பட் ஆக்டிவேட் ஆகல. மார்க்கெட் இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல சப்ஸ்டெயின் ஆயிருக்கும். பிரைஸ் வந்து இந்த இடத்துல நின்றுருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்ப பிரைஸ் போய் ஒரு ஷார்ட் ஃப்ரேம்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னோம்னா, நியூசிலாந்து யுஎஸ்டி பொறுத்தவரைக்கும் செல்லுக்கான சான்சஸ் வந்து நெறைய இருக்கு. இங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மல்டி சப்போர்ட் லெவல் தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான சப்போர்ட் லெவல். இந்த பாயிண்ட். இந்த சப்போர்ட் லெவல்ல தான் பிரைஸ் வந்து இருக்கு. ஸோ இங்க ஒரு எக்ஸ்பான்ஷன் இருந்தாலுமே, லைட்டா பிரைஸ் மேல போனாலும், நம்ம செல் ட்ரை தான் பண்ணணும். இப்ப டாப் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட தான் இருக்கும். இது ட்ரெண்டிங் ஆறதுக்கான
வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ வேறெவர் செல் சான்ஸ் இந்த மார்க்கெட்டில் கிடைக்குதோ, கொஞ்சம் மேலே கிடைச்சாலும் சரி, இந்த இடத்துல ப்ரைஸ் இன்னும் ஸ்ட்ராங்காக கிடைக்கல. ஸோ ஒரு 1 ஹவர் அந்த மாதிரி ஃப்ரேமில் போய் நம்ம பார்த்தோம்னா கூட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டம் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா கூட நமக்கு ஒரு செல் சான்ஸ் கிடைக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இதுக்குள்ள ஒரு சின்ன ட்ரெண்ட் லைன் நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ நல்ல பிரேக் அண்ட் ரீடெஸ்ட் கிடச்சிச்சு அப்படின்னா ப்ரைஸ் இங்கேருந்து செல் போகலாம். இதே 4 ஹவரில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகி ரீடெஸ்ட் ஆகி மார்க்கெட் இருக்குது. இந்த ஹைக்கு மேலே போகாமல் மார்க்கெட் எங்கே திரும்பினாலும் நம்ம செல் ட்ரை பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் இந்த சப்போர்ட் டார்கெட்டாக இருக்கும். இது உடைத்து ப்ரைஸ் கீழே வரதுக்கான பாசிபிள் அதிகமாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் யூஎஸ்டி கேட். ஸோ யூஎஸ்டி கேட் பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல ஒரு ஆல்மோஸ்ட் இதுவுமே ஒரு ட்ரையாங்கிள் தான். இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் ஆகி ஒரு பை எக்ஸ்பெக்ட் பண்ணால் மேலே போய் திருப்பி ரெசிஸ்டன்ஸ் எடுத்து அவன் கீழே தான் ஃபால் பண்ணிட்டு இருக்கான். ஸோ செல் சைட்லேயே மார்க்கெட் இருக்குது. பட் இது பெரிய செல்லாக போதா அப்படின்னா இல்லை. ஏற்கனவே இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து பல முறை ரிஜெக்ட் ஆகி நின்றுட்டு இருக்கு. ஸோ எங்கேயாவது ஒரு நல்ல சப்போர்ட் கிடைத்தால், ஸோ இங்கே இருக்கக்கூடிய இது எல்லாமே நம்ம லிக்விடிட்டியாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இந்த மாதிரி கம்ப்ரஸ்டில் இருக்கக்கூடிய இந்த லிக்விடிட்டிஸை ஒரு நல்ல சப்போர்ட் கீழே உடைச்சி சப்போர்ட் கிடைத்தால் கூட இங்கேருந்து மார்க்கெட் மேலே போக சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த வீக் பொறுத்த வரைக்கும் கேடோடைய நியூஸஸ்மே ரொம்ப இம்பார்ட்டன்ட். புதன்கிழமை பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது, கேடோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கேடுடைய பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் வந்து வியாழக்கிழமை இருக்குது. வெள்ளிக்கிழமை அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் சேஞ்ச் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 3 நாள் தொடர்ச்சியாக கேடுடைய நியூஸ் இருக்கும் பொழுது யூஎஸ்டி கேடை பொறுத்த வரைக்கும் யூஎஸும் ஸ்ட்ராங் ஆகி கேடுமே ஒரு நல்ல ஸ்ட்ராங் ஆச்சு அப்படின்னா ரெண்டுமே கொஞ்சம் மூமெண்ட் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இந்த ரேஞ்ச் ஃபேஸை விட்டு ப்ரைஸ் வந்து மேலே போகும்பொழுது அப்போ தான் ட்ரெண்டிங் ஆகும். இல்லை ரெண்டுமே பலமாக வந்துருச்சு அப்படின்னா இந்த ரேஞ்ச் ஸ்டில் மார்க்கெட்டில் அப்படியே ஆக்டிவாக இருக்கும். இப்போ ஒரு டே ஃப்ரேம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா டேல நீங்கள் பார்க்கலாம் இந்த பர்டிகுலர் லோ அண்ட் ஹை, இந்த ஹை அண்ட் இந்த லோ, இதுக்குள்ளேயே ப்ரைஸ் வந்து என்ன ஆகிடுவான்னா சப்ஸ்டைன் ஆகிடுவான். ஸோ கொஞ்சம் கீழே வருவான், திருப்பி ப்ரைஸ் மேலே போகும், திருப்பி கீழே வரும், இதுக்குள்ளேயே மார்க்கெட் மாட்டிக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ட்ரெண்டிங் ஆகணும் அப்படின்னா கேடுக்கு வரக்கூடிய நியூஸஸ் எல்லாமே நெகட்டிவாக வந்து யூஎஸ்க்கு எல்லாம் பாசிட்டிவாக வந்தால் இது இந்த ஜோன் பிரேக் பண்ணி இந்த ட்ரையாங்கிளுடைய டாப்ஸ் பிரேக் பண்ணி நமக்கு மேலே போக வாய்ப்புகள் இருக்கும். இல்லை மிக்ஸ்டு நியூஸஸாக வந்துச்சு அப்படின்னா இந்த வீக்கோடைய எண்டு வரைக்குமே அது அப்படியே லைட்டாக சைட்வேஸில் இருந்து எண்டுக்கு அப்புறம் தான் ட்ரெண்டிங் ஃபேஸ் போகும். ஜப்பான். ஸோ ஜப்பான் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட் பை தான், ஆல்மோஸ்ட் ட்ரெண்ட் பை தான். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 ஹவர் அந்த மாதிரி ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னோம்னா ப்ரைஸ் வந்து இந்த ஒரு பர்டிகுலர்லேருந்து ட்ராப் ஆச்சு. இந்த ட்ராப் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி இருக்கும். இது வந்து ஆல்மோஸ்ட் இப்படி ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இப்படி வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ சாரி இந்த இடம் இப்படி வரும், ஒரு வெஜ்ஜஸ் மாதிரி வரும். ஸோ இந்த வெஜ்ஜஸ் அப்போ கீழே தானே உடையணும் அப்படின்னா இல்லை, இது வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளே ஒரு மெதுவாக மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கு. அஃப்கோர்ஸ் கீழே உடைந்தால் ஃபேக் பிரேக்காக உடைந்தால் இந்த லோ உடைஞ்சாதான் இப்போ நமக்கு வந்து செல் சைடில் நம்ம போகணும். 154க்கு கீழே ப்ரைஸ் நல்லா உடைந்தால் தான் நம்ம செல் போகணும். அது உடைய வாய்ப்புகள் கம்மி. ஸோ எப்போல்லாம் ஒரு ஃபேக் பிரேக் வந்துட்டு பை சான்சஸ் கிடைக்குதோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பை எடுக்க ட்ரை பண்ணலாம். 156 ரேஞ்ச் ப்ரைஸ் வந்தாலே ஒரு பை சான்ஸ்க்கு வாய்ப்பு இருக்கும். இங்கேருந்து பை எடுத்தோம் அப்படின்னா திருப்பி இந்த டாப்ஸை பிரேக் பண்ணுறதுக்கு மார்க்கெட் போக வாய்ப்புகள் இருக்கும். ஜப்பானுடைய நியூஸஸ் இந்த வீக் பெருசாக எதுவுமே இல்லை. ஸோ யூஎஸ்க்கு எல்லாமே பாசிட்டிவாக வந்தால் யூரோ யூஎஸ்டி, பவுண்ட் யூஎஸ்டி, ஆஸ்திரேலியா யூஎஸ்டி, நியூசிலாந்து யூஎஸ்டிலாம் கீழே வரும். யூஎஸ்டி கேட் அண்ட் யூஎஸ்டி ஜப்பான் அண்ட் யூஎஸ்டி செஃப் மேலே போக சான்சஸ் இருக்குது. ஸோ வரக்கூடிய நியூஸஸ் எல்லாமே ஒவ்வொரு மூமெண்ட்டையும் நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட் யூஎஸ்டி செஃப். யூஎஸ்டி செஃப் பொறுத்த வரைக்கும் சேம் அதே டிட்டோ. இந்த இடத்துல வந்து இப்போ ப்ரைஸ் வந்து சப்போர்ட் லெவலில் நிற்கிறான். சப்போர்ட் பிரேக் ஆனால் கூட இது ஃபேக் பிரேக்காக தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேங்களா? டாப் அண்ட் டாப்பில் இருக்குது. ஸோ இந்த ஹையை ஒரு முறையாவது பிரேக் பண்ணிவிட்டு இது கிடச்சிட்டு இருந்தா இப்போ ஏன் இங்கே வந்து நம்ம செல் போகக்கூடாது? நிறைய டைம் சப்போர்ட் எடுத்துருக்கு, கண்டிப்பாக உடையணும்ல. மார்க்கெட்டோடைய மூவ் பார்த்தோம் அப்படின்னா அப்படி மார்க்கெட் ரைஸ் ஆன மார்க்கெட் இப்போ ட்ராப் ஆகிடுக்குல்ல. ஓகே, ரூஃப் டாப் மாதிரி கிடச்சிருக்குல்ல. அப்போ ப்ரைஸ் வந்து கீழே வரணும்ல அப்படின்னா இது வந்து ஒரு பேஸ். ரூஃப் டாப் அப்படிங்கிறது வந்து ஒரு பேஸ். ஓகேங்களா? ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு வீடு மாதிரியே இருக்கும். ஓகே, எப்படி வச்சிங்கன்னா ஒரு வீடு மாதிரியே இருக்கும். ரூஃப் வந்து எப்படி மேலே ஏறி இறங்குதோ அந்த மாதிரி இறங்கும் பொழுது ஒரு பிரேக் அவுட் வந்தால் ப்ரைஸ் கீழே போக சான்சஸ் ஹையராக இருக்கும். ஸோ ஒரு டாப்பில் இருக்குது இது. இது வந்து இந்த ஹைக்கு மேலே நமக்கு வந்து கிடைத்திருந்தால் கண்டிப்பாக இந்த இடத்துல 100% கீழே தான் வரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் இந்த முறை
கீழே உடைத்தால் கூட இம்மிடியேட்டா மார்க்கெட் இது வந்து ரிஜெக்ஷன் ஃபேஸாக மாறி மார்க்கெட் பை ஆக சான்சஸ் உண்டு. ஸோ இந்த இடம் நமக்கு ஒரு சப்போர்ட் லெவல் பக்கத்திலே இருக்கு. செஃபோடைய இன்ஃப்ளேஷன் ரேட் செவ்வாய்க்கிழமை இருக்கு. ஸோ அந்த நியூஸ் அப்போ இந்த மார்க்கெட் சப்போர்ட் எடுத்தால் இந்த டாப்ஸ் இங்கே கனெக்ஷனில் இருக்கக்கூடிய இந்த டாப்ஸ் வந்து பிரேக் ஆகணும். இது வந்து நமக்கு ஒரு சப்ளை ஏரியா தான், இல்லைன்னு சொல்லலை. ஸோ இந்த சப்ளை ஏரியாவுக்கு போயிட்டு அப்படி உடைத்து மேலே போனால் யூஎஸ்டி செஃப் ட்ரெண்டிங் ஆகும் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதே ப்ரைஸ் கீழே வந்தால் இந்த ஏரியாவில் பை கிடைத்தால் பை ட்ரை பண்ணுங்க. இல்லை இதுவும் உடைக்கிறானா அப்போ தான் நம்ம செல்குள்ளே போகணும். ஓகேங்களா? இல்லைன்னா மார்க்கெட் திருப்பி பை எடுக்க வாய்ப்பு இருக்கும். இந்த முறை இந்த ஹையை பிரேக் பண்ணுறதுக்கான ஹை ப்ராபபிலிட்டி இருக்கு செஃப்பை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் கோல்டு. ஸோ கோல்டு பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் மந்தோடைய க்ளோஸ் பார்த்துடலாம். மந்த்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய புல்லிஷ் மூவ்மெண்ட் இல்லை. அப்சைட் ரெண்டு பக்கமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஷேடோ கேண்டிலாக தான் இந்த மந்த் க்ளோஸ் ஆகிடுக்கு. ஸோ அப்கமிங் மந்தில் ஓப்பன் ஆகும்போது இந்த லோ அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான லோவாக இருக்கும். 70 வச்சுக்கலாம், 270. ஸோ இதை பிரேக் பண்ணணும். அதை விட பெஸ்ட் வந்து ப்ரைஸ் அப்படி உடைச்சால் கூட கீழே இருக்கக்கூடிய இந்த 230 அப்படிங்கிற லெவல் பிரேக் ஆகும்போது தான் இந்த கேப்ஸை அவன் வந்து ஃபில் பண்ணுறதுக்காக மார்க்கெட் கீழே வர வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இப்போ ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாட்டம் 2230. ஸோ நான் இந்த இடத்துல எழுதி வைக்கிறேன். 2230 அப்படிங்கிறது உடைந்தால்தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இங்கே ரேலி ஒரு டக்குன்னு மேலே போன மார்க்கெட்டுக்கு ஒரு கரெக்ஷன் வந்து மார்க்கெட் மேலே போக சான்சஸ் இருக்கும். ஸோ இந்த கேப் ஃபில் பண்ண வாய்ப்புகள் இருக்கும். இது வந்து மந்தோடைய மூவ். நெக்ஸ்ட் வீக் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னோம்னா நமக்கு இந்த சேனல் இந்த டாப் இந்த ஸ்பேஸை கண்டிப்பாக ஃபில் பண்ணுவான், வந்து ஃபியூச்சரில் கூட ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த ரேஞ்சை. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் இப்போ தொட்டு ப்ரைஸ் கீழே வந்துட்டு இருக்கு. இன்னும் ட்ரெண்டிங் பைல தான் இருக்குது, ட்ரெண்டிங் செல்லுக்கு மாறலை கோல்டு பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த 2230 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாப்பாக வரும். ஓகே, ஸோ இந்த லெவல் பிரேக் ஆகும் பொழுது தான் நமக்கு வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் செல்லிங் வர சான்சஸே இருக்கும். இதுக்குள்ளேயே நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான லெவல் பார்த்தீங்கன்னா 2145, 2260. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான லெவலாக இருக்கும். ஸோ 60யை பிரேக் பண்ணாதான் இந்த லெவலுக்கே வருவான். 2260 பிரேக் பண்ணாதான் இந்த லெவல் வருவான். நெக்ஸ்ட் 2145க்கு போவான். அதை உடைத்தால் மார்க்கெட் அப்போ வந்து நல்ல டீப் கரெக்ஷனுக்கு 2000 இந்த லெவலுக்குலாம் போக சான்சஸ் வந்து ஹையராக இருக்கும். ஸோ வீக்கை பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்டன்ஸில் தான் இருக்கிறான். ஆனால் என்ன கீழே வரல, இது ஒரு டபுள் டாப் மாதிரி இருக்கே, ஒரு எம் ஃபார்மேஷனில் டபுள் டாப் மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கீழே வந்து இந்த லோ 2260 பிரேக் பண்ணி க்ளோஸ் பண்ணால்தான் இந்த டாப் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஏதாவது நடந்த ஒரு கிளாரிட்டி மூவ்மெண்ட்டை நம்ம பார்க்கலாம் ப்ரைஸில். ஸோ இந்த டாப்ஸ் இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஒரு டாப்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கு கீழே போனதுக்கப்புறம் தான் அந்த ஃபாலை ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ இங்கேயும் அதே மாதிரி ஒரு டபுள் டாப்ஸ் வருது. அப்போ அதுக்கு கீழே ப்ரைஸ் உடைச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு ஃபால் மூமெண்ட் வருவான். ஸோ அப்போ 2260 அப்படிங்கிற இந்த லெவலை பிரேக் பண்ணி ஃப்ளோ பண்ணாதான் ப்ரைஸ் கீழே ஃபால் ஆகி வருவான். அப்போ 2000க்கு வர வாய்ப்பு இருக்கானா, வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா இங்கே நிறைய பேர் ஆர்டர் போட்டுட்டு இன்னும் ஹோல்டிங்கில் வச்சிட்ருக்கீங்க. ஸோ இது நடக்கணும்னா இங்கே ஃபார்மேஷன் பிரேக் ஆனாதான் வரணும். அப்போ அது வரைக்கும் நம்ம என்ன ட்ரெண்டில் இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பை ட்ரெண்டில் தான் இருக்கிறோம். ஸோ இந்த ஃபார்மேஷன் பிரேக் ஆகணும். இதுக்கு முன்னாடி இதே மாதிரி தான் மார்க்கெட் நடந்திருக்கு. இதே மாதிரி நடக்கணும் அப்படின்னா கீழே அது பிரேக் பண்ணும். ஸோ ஒரு டேவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டாப்ஸ் சரியாக பிரேக் ஆகிருந்தால் கூட நம்ம வந்து இப்போவே ஒரு நல்ல ஒரு ஷார்ட் டேர்ம்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இந்த ஸ்டில் மார்க்கெட்டுடைய அந்த ட்ரெண்ட் ரேலி அப்படியே போயிட்டே இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு டபுள் பாட்டம் ஃபார்மேஷன் ஆக வாய்ப்பு இருக்குன்னா இப்போ கூட இருக்குது. இப்போ கூட ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா டேல இந்த பாட்டம், ஸோ எக்ஸாக்டாக இந்த பாட்டம் வச்சுக்கலாம். ஸோ இது எவ்வளோ பெரிய ரெட் கேண்டில் வந்திருக்கு அப்படின்னா மண்டே மார்க்கெட்டில் இது வந்து இப்படி புஷ் பண்ணிருச்சு அப்படின்னா இது ஸ்டில் டபுள் பாட்டமாக இருக்க வாய்ப்பு இருக்கும். மேலே இருக்கக்கூடிய இந்த சப்ளை ஏரியா, இங்கே நடந்த சப்ளை ஏரியாவுக்கு போயிட்டு ப்ரைஸ் கீழே இறங்கலாம். ஸோ இப்போ இந்த டிமாண்ட் ஏரியாவில் ப்ரைஸ் வந்து ஹோல்ட் ஆகி நின்றுட்டு இருக்கான். ஸோ இந்த மார்க்கெட்டில் பொறுத்த வரைக்கும் 2 இடம். இது வந்து சப்ளை ஏரியா. சப்ளைனா செல் நடக்கும், டிமாண்ட்னா பை நடக்கணும். ஸோ இப்போ டிமாண்டில் ப்ரைஸ் வந்து நின்றுட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல இந்த ஃபார்மேஷன் கிடைத்தால் மட்டும்தான் மேலே போகும். ஸோ இப்போ இது வரைக்கும் கரன்சி பேரை பார்த்துட்டோம். கரன்சி பேர் எல்லாமே வந்து யூஎஸ்க்கு சாதகமாக அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
பட் கோல்டுக்கு வரணுமா அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய ஜியோ பாலிட்டிக்ஸ் அண்ட் டொமஸ்டிக் பாலிட்டிக்ஸ் ரெண்டுமே இருக்குது. ஸோ டொமஸ்டிக் பாலிட்டிக்ஸில் எல்லா பக்கமும் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ்லையுமே என்ன நடந்துருக்கு, சின்ன சின்ன பிரச்சனைகள் ஒரு பக்கம் இஷ்யூ ஆகிட்டு இருந்தால் கூட இன்னொரு பக்கம் எல்லா கண்ட்ரியுமே எலெக்ஷன்ஸை வந்து பார்த்துட்ருக்காங்க. இது வந்து நம்ம வந்து டொமஸ்டிக் பாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஜியோ பாலிட்டிக்ஸுங்கிறது உலக நாடுகளில் இருக்கக்கூடிய பெரிய லெவலில் இருக்கக்கூடிய பெரிய இம்பேக்டை பார்ப்போம். ஸோ இது வந்து முழுக்க முழுக்க டொமஸ்டிக் பாலிட்டிக்ஸ் இருக்குது. இது வந்து ரஃபாவுடைய அந்த ஒரு ட்வீட் பண்ணியிருந்தாங்க. ஆல் ஐஸ் ஆன் ரஃபா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இம்பேக்டும் போயிட்டுருக்கு. இப்போ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஜிப்ட் பார்டரில் இருக்கக்கூடிய அந்த மெரிடியன் அந்த சீயோடைய பார்டரில் இருக்கக்கூடிய அதில் வந்து அட்டாக் வருமா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அட்டாக் வந்தால் கூட கோல்டு அது வந்து பாதிக்காது. சின்ன ஒரு மூமெண்ட் ஜியோ பாலிட்டிக்ஸில் நடக்கக்கூடிய ஒரு சின்ன இம்பேக்ட் மூமெண்ட்டாக இதுக்கு வந்து யாராவது கண்டனம் தெரிவிக்கிறதோ இதனால ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுனாலையோ ஒரு சின்ன மூமெண்ட் தான் இருக்குமே தவிர இது கோல்டுக்கு திருப்பி வந்து பை சைட் புஷ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். டவுன் சைடு வர்றதுக்கு வாய்ப்புகள் குறைஞ்சிரும். ஸோ இப்போ வந்து வார் மாதிரி அட்டாக் மாதிரி வந்துருச்சு அப்படின்னா நிறைய பேர் கேட்குறீங்க, அதுக்காக அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வார் மாதிரி அட்டாக் மாதிரி ஏதாவது வந்துச்சு அப்படின்னால் திருப்பி கோல்டு மேலே தான் போகும். ஸோ கோல்டு கீழே வர வாய்ப்புகள் இருக்காது. ஸோ இப்போவும் நம்ம வந்து பை ட்ரெண்டுக்குள்ளே தான் இருக்கிறோம், செல் ட்ரெண்டுக்குள்ளே இல்லை அப்படிங்கிறத கிளியராக தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் ஒரு 4 hour சார்ட். ஒரு 4 hour சார்ட் எடுத்து பார்க்கும்போது மார்க்கெட் வந்து ட்ராப் ஆகிருந்தது. ஸோ இங்கே ஒரு பை இருந்தது. லாஸ்ட் அந்த ஃப்ரைடே வந்து ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம். ஸோ அதில் வந்து தெளிவாக சொல்லியிருந்தோம், ஒரு 55 அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு செல் சான்ஸ் ஹையராக இருக்கிற கியூஎம்ஓடைய லெவல். 65க்கு மேலே போனால்தான் மார்க்கெட் ட்ரெண்டிங் ஆகும். இல்லைன்னா இந்த இடம் நமக்கு செல் கிடைக்கல. இப்போ நம்ம செல்லே ட்ரை பண்ணுறது அப்படின்னா கூட நம்ம கிட்டத்தட்ட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 40-42 லெவல்ஸ் மேலே வரும்போது செல் ட்ரை பண்ணுவோம். கண்டிப்பாக இந்த இடம் ஒரு ரிஜெக்ஷன் இப்போ மார்க்கெட்டில் நடந்துட்டுருக்கு. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரிஜெக்ஷன் நடந்துட்டுருக்கு. ஸோ ப்ரைஸ் அப்படி கீழே வந்துட்டு நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டை பொறுத்த வரைக்கும் அப்படி கீழே வந்துட்டு திருப்பி இந்த டாப்புக்கு மேலே ப்ரைஸ் வந்து பிரேக் ஆகும்போது நமக்கு மேலே போய் இந்த ஏரியாவில் ப்ரைஸ் வந்து ஒரு செல்லிங் சான்ஸ் கிடச்சி திருப்பி மார்க்கெட் கீழே ட்ராப் ஆக வாய்ப்புகள் உண்டு. இதே ஒரு வேளை மேலே இருக்கக்கூடிய இந்த டாப் 65 லெவல்ஸ் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ப்ரைஸ் என்ன ஆகிடும் அப்படின்னா நமக்கு டாலர் என்னதான் நியூஸஸில் இருந்தாலும் கோல்டு வந்து மேலே போக வாய்ப்புகள் இருக்கும். 2400 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ஹையராக வந்துடும். ஸோ நம்ம கோல்டை வந்து இந்த எக்கனாமிக் நியூஸஸோட மெர்ஜ் பண்ண வேண்டாம். டெக்னிக்கலாக நம்ம வந்து இந்த மார்க்கெட்டை பார்த்துக்கலாம். ஓகே, புதன்கிழமை நடக்கக்கூடிய லைவ் மீட்டில் கூட நம்ம இதை பற்றி டிஸ்கஷன் பண்ணலாம். ஸோ வென்எவர் ப்ரைஸ் வந்து கீழே 260 உடைக்கிற வரைக்கும் இப்போ வந்து ப்ரைஸ் எவ்வளோ தூரம் கீழே இறங்கும் ஒரு வேலை அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் 20 லெவல்ஸ்க்கு வந்துட்டான், ஒரு சப்போர்ட் லெவலுக்கு வந்துட்டான். கீழே வந்து ஒரு 300 கூட 2300க்குள்ள ப்ரைஸ் வந்து திருப்பி இந்த கன்சால்டேஷனில் தான் இருக்கும். எப்போ நமக்கு வந்து 2260 அப்படிங்கிற லெவல் பிரேக் ஆகுதோ அப்போதான் இந்த மார்க்கெட் வந்து ஒரு நல்ல செல் ட்ரெண்டுக்குள்ள என்டர் ஆகிறான்னு அர்த்தம். இல்லைன்னா ப்ரைஸ் பாருங்க, இந்த மாதிரி ஒரு கன்சால்டேஷனில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கன்சால்டேஷன் வந்துட்டு ஒரு ட்ராப் கொடுத்துட்டு திருப்பி ரேலி ஆயிட்டான். ஸோ இதையே நம்ம வந்து ஒரு உதாரணமாக கூட எடுத்துக்கலாம். என்ன நடந்தது, ப்ரைஸ் வந்து ஒரு நல்ல ரேலி போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு கன்சால்டேட் வந்தது, ட்ராப் ஆச்சு, ஒரு கன்சால்டேட் வந்தது, ட்ராப் ஆச்சு, திருப்பி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கன்சால்டேஷன் வந்து ரேலி ஆயிட்டான். இப்போ இங்கேயும் பாருங்க, இந்த டாப் ரொம்ப அக்ரஸிவாக நடந்தது, ரொம்ப நாள் அப்படியே நடந்தது, ஒரு பெருசாக நடந்தது. பட் இந்த இடமும் அதே மாதிரி ஒரு கன்சால்டேட் நடந்துட்டு ட்ராப் ஆயிடுச்சு, இந்த ட்ராப் மாதிரி. ஓகே, நான் வந்து இன்னும் கொஞ்சம் கிளியராக இது ஃபர்ஸ்ட் ஒன்னு போட்டுக்குவோம். அதே ஒன் இங்கே நமக்கு நடந்திருக்கு. அப்போ ஒரு ட்ராப் வந்திருக்கு, அதே மாதிரி இங்கே ட்ராப் ஆயிடுச்சு. இப்போ ரெண்டாவது கன்சால்டேட் இங்கே நடக்குது, அதே கன்சால்டேட் நமக்கு இங்கேயும் நடக்குது. ஸோ இப்போ ஒரு ஷார்ட் ட்ராப் நடக்குது, அதே மாதிரி ஒரு ஷார்ட் ட்ராப் நடக்குது. இந்த 270க்கு கீழே 260க்கு கீழே போகாமல் வந்துட்டு திருப்பி ப்ரைஸ் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் கிடைத்து ப்ரைஸ் ஒரு ட்ரெண்ட் பிரேக் கொடுத்தால் திருப்பி இந்த ஹையை மார்க்கெட் உடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து மேலே ஏறும் பொழுது ஒரு ஷார்ட் செல்லிங் போகிறோம், ஒரு ஷார்ட்டான செல்லிங் போயிட்டு புக் பண்ணிக்கலாம். திருப்பி ப்ரைஸ் இங்கே கன்சால்டேட் நடந்தால் இந்த சப்போர்ட் லெவல்ஸ் பிரேக் ஆகிற வரைக்கும் திருப்பி நம்ம பை சான்ஸ் எடுத்தோம் அப்படின்னோம்னா நம்ம மேலே இருக்கக்கூடிய இந்த டாப்பை இன்னொரு முறை ரேலியை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இல்லை இதை உடச்சிட்டான் அப்படின்னா மார்க்கெட் அப்போ செல் சான்ஸ்குள்ளே ஹையராக நம்ம செல்லை வந்து ஒரு பெரிய
ட்ரெண்டிங் ஃபேஸாக பார்க்கலாம். ஸோ இங்க என்ன நடந்ததோ அது கொஞ்சம் மாறி வேற மாரி இப்ப நடந்துட்டு இருக்கு. அவ்வளோதான். ஸோ வெயிட் பண்ணுங்க. ரொம்ப இது வந்து திருப்பி வந்து கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேணாம். ரொம்ப அப்படியே கீழ போயிடுவான் அப்படின்னு. 2260 உடைக்கிற வரைக்கும் இதே ப்ராசஸ்ல தான் மார்க்கெட் இருக்கும். நெக்ஸ்ட் ஆயில். ஸோ ஆயில் பொறுத்தவரைக்கும் ஒரு டே ஃப்ரேம்ல பார்த்தோம் அப்படின்னம்னா, மார்க்கெட் எப்படி இருக்கு? அப்படின்னா அஃப்கோர்ஸ் மார்க்கெட் வந்து கீழ வந்துட்டு இருக்கு. இப்ப இது வந்து ஒரு ரேஞ்ச் மார்க்கெட்டாக இருக்கு. இது வந்து நம்ம எக்ஸ்பான்ஷனா சொல்லியிருந்தோம். ஓகே. பிரைஸ் வந்து இந்த மாரி பாட்டம் அண்ட் டாப் எக்ஸ்பான்ஷன்ல இருக்கு. இப்போ பாட்டத்துல வந்தனால பிரைஸ்ல நமக்கு இப்ப பை கிடைச்சிச்சு அப்படின்னா, நம்ம பை ராலிக்குள்ள போகணும். கீழ உடைத்தால் மட்டும் தான் நம்ம செல் போகணும். 76 உடைஞ்சிச்சு அப்படின்னா, கீழ 74 வரைக்கும் இறங்கும். 74ல நமக்கு திருப்பி மார்க்கெட் பை ஆக வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த ஹைக்கு மேல பிரேக் ஆயிடுக்கு. திருப்பி இன்னொரு முறை மார்க்கெட் வந்து இந்த ஹைய பிரேக் பண்ணா, இங்கிருந்து மார்க்கெட் ட்ரெண்டிங் ஆறதுக்கான வாய்ப்புகளும் ஹையராக உண்டு. நெக்ஸ்ட் சில்வர். ஸோ சில்வர் பொறுத்தவரைக்கும் ஒரு டே ஃப்ரேம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா, மார்க்கெட் வந்து இந்த இடத்துல 2 டபுள் டாப் ஃபார்மேஷன்ல பிரைஸஸ் இருக்குது. இருந்தாலும் இந்த லோ பிரேக் ஆகணும். இப்ப சப்போர்ட் லெவல்ல தான் இருக்கான். ஸோ இந்த 30க்கு கீழ பிரைஸ் வந்து பிரேக் ஆகி க்ளோஸ் பண்ணால் மட்டும் தான் மார்க்கெட் கீழ வரும். ஸோ இப்ப அந்த ஒரு சப்போர்ட் லெவல்ல இருக்குது. லாஸ்ட் இதில பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ்ல எடுத்துக்கிட்டே வரோம். ஸோ இப்ப பிரைஸ் மேல ஏறும் பொழுது 30.9க்கு கீழ அந்த ரேஞ்சில நமக்கு ரெசிஸ்டன்ஸ் கிடைச்சா ஒரு ஷார்ட் செல் ட்ரை பண்ணலாம். இந்த இடம் உடையுதான்னு பார்க்கணும். 30 பிரேக் ஆயிடுச்சுன்னா தான் நமக்கு மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு வரும். இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ட்ரையாங்கிள் மாரியாவும் இத வச்சுக்கலாம். ஸோ இந்த டாப்ஸ இப்படி வச்சுக்கங்க. இந்த பாட்டம்ஸ வந்து இப்படி வச்சுக்கங்க. வச்சுக்கிட்டீங்கன்னா, திருப்பி பிரேக்குக்கு ஒரு ரீடெஸ்ட் இங்க போயிட்டு, எடுத்து கீழ வந்தால் மட்டும் தான் செல். இல்ல எடுக்கல, திருப்பி மேல ஏறுச்சு அப்படின்னா, இந்த மார்க்கெட் மேல போக வாய்ப்புகள் உண்டு. நமக்கு ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆயிட்டு ரீடெஸ்ட் பக்காவா நடந்திருக்கு. ஸோ இந்த லோ உடைந்தால் கீழ வரும். இல்லைன்னா மார்க்கெட் கீழ வராது. இது ஒரு ரேஞ்ச் ஆக்கி திருப்பி பிரைஸ் மேல போக வாய்ப்புகள் ஹையர் ஆயிடும். இதே வந்து மேல இருக்கக்கூடிய ட்ரெண்ட் லைன்ஸ் வந்துருச்சு. இப்ப மேல இருக்கிற ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகுது. ஓகே. இது இப்படி வச்சுக்குவோம். ஸோ இந்த டாப்ல இருக்கக்கூடிய இந்த லைன் பிரேக் ஆயிட்டால் பிரைஸ் வந்து திருப்பி ட்ரெண்டிங் ஆக வாய்ப்பும் உண்டு. ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வேற டவுட்ஸ் இருந்தால் இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி கேட்கலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குரூப்க்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.